அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஜான் டீரில் 3036 EN மினி டிராக்டரு, பியூர் 35 HP கேட்டகரியில் வரக்கூடிய 3036 ஜான் டீரில் மினி டிராக்டருங்க. இதில் மொத்தம் 2 கேட்டகரி இருக்குது. 2 HP வேரியண்ட்டில் வருதுங்க. 28 HPயில் ஒரு மாடலும் 35 HPயில் ஒரு மாடலும் வருதுங்க. 3028 EN 3036 EN இந்த மாதிரி 2 கேட்டகரியில் வருது. 36 HP கேட்டகரியில் வரும். ஆனால் பியூர் HPன்னு பார்த்தா 35 HPயில் வருங்க. இதில் கீர் பாக்ஸ் தாங்க ஸ்பெஷலு. ப்ளஸ் என்னென்னா வண்டி ஹெவி டியூட்டி. மினி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிராண்ட் இருந்தாலும் இந்த பிராண்ட் மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி. பெரிய டிராக்டரில் இப்போ எப்படி 45-50 HPக்கு வருதோ அதே மாதிரி கீர் பாக்ஸு, ஆக்சில் ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக இருக்கும். பின்னாடி ஹைட்ராலிக்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷலாக இந்த யூசர் இந்த விவசாயி எதுக்காக இந்த வண்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, மல்ச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு, பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, தோப்பு ஏரியாலெல்லாம் மல்ச்சர் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த யூசர் இந்த டிராக்டர் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஃபீல்டில் எப்படி டர்னிங் ரேடியஸ் இருக்குது, ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் அப்டேட்டில் உங்களுக்கு கொடுக்குறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா பவர்டு பை யான்மர் இன்ஜினுங்க. 28 HP, இந்த 36 HP கேட்டகரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யான்மர் இன்ஜின் வரும். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா CAD டிராக்டர் மாதிரியே வரும். இந்த CAD டிராக்டர் மாதிரியே பார்த்தீங்கன்னா சேம் டிசைனில் பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து விட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இதே சேம் டிசைனில் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் டயர் ஆப்ஷன்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் 7க்கு 12ங்க. 7க்கு 12 180/85 D12 வரும். 7 இன்ச் அகலமும் 12 இன்ச் டிஸ்கும் சைஸும் கொண்ட டயர் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி டயரில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 8.3க்கு 24, இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 9.5க்கு 24. நாங்கள் தோப்புக்குள்ளே யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ஹெவியாக கல்டிவேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெரிய டயர் ஆப்ஷன் போகலாம். தோப்புக்குள்ளெல்லாம் யூஸ் பண்ணுவோம், வாழைக்காட்டுக்குள்ள அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 8.3 டயர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபீல்டுலலாம் நல்லா ஈஸியாக கட்டாகி வரும். டர்னிங் ரேடியஸ் நல்லா கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி 2 டயர் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா ரேடியல் டயரோடையும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 7க்கு 12ங்கிறதுக்கு பதிலாக 11 சைஸ் டயரோட, பின்னாடி பார்த்தீங்கன்னா 9.5க்கு 24 ரேடியல் டயரோட அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். மினி டிராக்டரில் இந்த ஜான் டீரை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்குதுங்க. ஆரம்ப காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ ஆரம்பித்து, தமிழ் ரிவ்யூ போடுறதுக்கு ஆரம்பித்து காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா 28 HP பற்றி டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருப்போம். இந்த டிராக்டரோட அகலத்தை மினி செக்மெண்ட்டோட கொஞ்சம் நீளம் கூடுதலாக இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசியில் பாருங்கள், வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மினி டிராக்டரோட பெரிய டிராக்டராக தெரியுங்க. டிசைன் வைஸும் ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனையும் வராதுங்க. மினி டிராக்டரில் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனையும் வராது. எந்த ஃபீல்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பானட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா நீட்டாக இருக்கும். ஆப்ரேட்டர் சீட் நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்குறாங்க. மினி செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் எஸ்பெஷலி நல்லா ஹைட்டாக இருக்குது. ஹெட்லைட்லேருந்து விசிபிலிட்டிலேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். பானட்டோட ஓப்பனிங் இங்கே இருக்குதுங்க. இந்த மினி டிராக்டரில் ஸ்பெஷலாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் சைஸ் ரொம்ப பெருசுங்க. இதில் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் ஹீட் இஷ்யூ வராது. ப்ளஸ் என்னென்னா கீர் பாக்ஸ் ஹெவி. இந்த 2 கம்பைன் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இந்த மினி டிராக்டர் ஹெவியாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டருங்க. யான்மரோட இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. மூணு சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினோட ரேட்டட் RPM பார்த்தீங்கன்னா 2800ங்க. 85 Nm டார்க்கோட வரும். நல்லா டார்க்கு, நல்லா பேக்கப் டார்க் இருக்குது. 25% வரைக்கும் பேக்கப் டார்க் இருக்குது. எல்லாமே டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் யான்மரோடது வருங்க. இந்த இன்ஜினோட சர்வீஸ் பீரியடுன்னு பார்த்தா 300 மணி நேரம் கம்பெனி ரெக்கமெண்டடு. மினி டிராக்டர் வச்சுக்கிறீங்க 250 ஹவர்ஸ் கொஞ்சம் மாற்றினா நல்ல லைஃப் கொடுக்குங்க. ஏன்னா இது ஹை ஸ்பீட் இன்ஜினு. நார்மலாக பார்க்குற இன்ஜினோட கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக கூடுதலாக ஓடுது. யூசேஜுக்கு தகுந்த மாதிரி லைட் யூசேஜாக இருந்தால் 300 மணி நேரம், ஹெவியாக யூஸ் பண்ணால் 250 மணி நேரம். அந்த மாதிரி யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஆயில் மாத்திரம் இன்ஜினோட லைஃப் நல்லா இருக்குங்க. ஃபில்டர் எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தா ஒரு டீசல் ஃபில்ட்ரு சர்வீஸ் டைமில் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது லைன் வேலை செய்யறதுனால ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஒரு தண்ணி ஃபில்ட்ருங்க, ஒரு மெயின் ஃபில்ட்ரு,
இன்ஜின் ஆயில் ஃபில்டர் இங்கே இருக்கும். இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி கூலண்ட்டும் இன்ஜினுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ரேடியேட்டரில் அந்த கூலிங் பண்ணுற செக்ஷன், அந்த கூலண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 மணி நேரத்துக்கு இருக்கா மாத்திரா நல்லது. ரொம்ப ஹெவியாக டஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப லோடு கொடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா 500 மணி நேரத்துக்கு இருக்க கூலண்ட்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா இன்ஜின் வந்து ப்ராப்பரான டெம்பரேச்சரில் ஓடி ஒரு நல்ல லைஃப் வந்து கொடுக்குங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. பேட்டரி ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஃப்ரண்ட் வெயிட்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து ஏர் ஃபில்ட்ரு நல்ல ஒரு பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து எக்ஸாஸ்ட்டு எல்லாமே உள்ளே வச்சு நீட்டாக பில்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பம்ப் இருக்குங்க. நல்லா குவாலிட்டியான ஹைட்ராலிக்ஸு, ஃபில்டர் எலமெண்ட்டோடு வந்துருங்க. லைனிங் எல்லாமே மேலே வச்சு தான் கொடுத்துக்கிறாங்க. நல்லா சேஃப்டியாக இருக்குங்க. ஸ்டேரிங்க்கு தனியாக, பின்னாடி ஹைட்ராலிக் ஒர்க் தனியாக, தனித்தனி ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹைட்ராலிக் வந்து நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும். இந்த டிராக்டரை பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து வெர்ஷன் 2ங்க மாடலு. ஜாண்டியரில் இந்த ஹெச்பி கேட்டகரியில் வருது. எஸ்எஃப்சி வேல்யூ எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ்எஃப்சி ரொம்ப கம்மியான வேல்யூ தாங்க. மேனுஃபேக்சரிங் இயர். பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா 27 ஹெச்பி வருங்க. ஒரு 30 பிளேடு வரைக்கும், 30 பிளேடு 36 பிளேடில் லைட் டியூட்டி ரொட்டாவேட்டர் வரைக்கும் போட்டு யூஸ் பண்ணலாம். ஓன் யூஸ்க்குள்ளே எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டிராக்டராக இருக்குங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணோன்னா பிடிஓ கியரு, மெயின் கியர் எல்லாம் நியூட்ரல் இருக்கணும். அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுங்க. ஹை ஸ்பீட் இன்ஜினுங்கிறதுனால ரேட்டட் ஆர்பிஎம், ஐடியல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 900 ஆர்பிஎம் இருக்குங்க. இதில் பிடிஓ அவுட்புட் பாருங்கள். 540 எக்கானமி பார்த்தீங்கன்னா 1950லையும், 540 பார்த்தீங்கன்னா 2500லேயே கிடைக்கிற மாதிரி இருக்கும். 1500 ஆர்பிஎம்ல இந்த இன்ஜின் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். பின்னாடி ரொட்டாவேட்டரெல்லாம் ஸ்பீட் பண்ணி ஓட்டினீங்கன்னா, ஏன்னா இன்ஜின் வந்து நல்லா ஹெவி டியூட்டி. இன்ஜினோட பின்னாடி இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ், கியர் சிஸ்டம் வந்து ஹெவி இந்த டிராக்டரில். அதனால் பிடிஓ பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இந்த டிராக்டர் பெஸ்ட்டாக இருக்குங்க. சாவி மூலமாகவே ஆன் ஆஃப் இருக்கும். சொலினாய்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்காக. இந்த இன்ஜின் ரூம் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஈஸியான ஏர் ஃப்ளோ இருக்கும் இன்ஜினுக்கு. எந்த ஒரு டிசைனை இன்ஜினை ஃபிட் பண்ணாலும் இன்ஜினுக்கு ஏர் ஃப்ளோ இருக்கிற வரைக்கும் தான் இந்த இன்ஜின் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. இன்ஜின் வந்து ஏர் ஃப்ளோ கம்மியானாலே, இதில் வந்து டஸ்ட் அடித்தாலே உங்களுக்கு இன்ஜின் வந்து லோடாகி ஓடுற மாதிரி தெரியும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃப்ரண்ட்டில் ரேடியேட்டருக்கு அடைச்சாவே இன்ஜின் வந்து லோடாகுங்க. அது ஒரு மெயினான விஷயம். நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துக்கிறாங்க. இன்ஜின் ரூம் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே நீட்டாகவே கொடுத்துக்கிறாங்க. அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதில் டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் கொடுத்துக்கிறாங்க. கெப்பாசிட்டின்னு பார்த்தா 32 லிட்டர் கொடுத்துக்கிறாங்க. அதனால் நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி ஆப்ரேட்டர் ஸ்பேஸு எல்லாமே நல்லா ஹைட்டாக இருக்குது. சீட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இதில் ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டிங்க. டர்னிங் ரேடியஸ் நல்லாயிருக்கும். ஸ்டேரிங் வந்து நல்லா கட்டாகிற மாதிரி ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் கொடுத்துக்கிறாங்க. ஆக்சில் நல்லா ஹெவி டியூட்டிங்க. சீல் போகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் மேக்ஸிமம் வராது. ஸ்பேடி அதாவது சேர்த்த அளவுக்கு, எல்லா அளவுக்கு, எந்த அளவுக்கு எட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு சீல் போகிற கம்ப்ளைண்ட்டு மேக்ஸிமம் வராதுங்க. 4 wheel ரைஸ் ஆஃப்டும் எல்லாம் மேலே வச்சு கொடுத்துக்கிறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனையும் இருக்காதுங்க. இதில் தனா ஆக்சில் கொடுத்துருப்பாங்க. தனா இந்தியாவோட ஆக்சில் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. வித் ஸ்டெப்போடு இருக்கும். எல்லா கீர்லேருந்து எல்லாமே பக்காவாக பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. ஆப்ரேட்டர் வியூ வந்து நல்லா இருக்குதுங்க. நல்லா ஹைட்டாக இருக்குது வியூவை பொறுத்த வரைக்கும். நான் பார்த்த மினி டிராக்டரில் இதில் நல்லா ஹைட்டாகவே கொடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. சீட்டும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸ்டேரிங்கும் நல்லா நீட்டாக இருக்குங்க. சின்னதாக அழகாக கிளஸ்டர் ஒர்க்லேருந்து எல்லாமே நீட்டாக எல்லாம் விசிபிளாக இருக்குது. இதில் கிளச்சு கீர் பாக்ஸ் தாங்க ஸ்பெஷலே. 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸுங்க. மெயினாக இந்த டிராக்டர் ஜாண்டியர் விரும்புகிற காரணம் என்னென்னா, மல்ச்சர் ஓட்டுறதுக்கு லோ ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்குங்க. க்ரீப்பரும் இல்லை,
இந்த ஸ்பீடு வந்து ரோபஸ்டில் கம்மியாக்குறதுனாலே பார்த்தீங்கன்னா அந்த மல்ச்சர் ஓட்டுறதுக்கு விரும்பி எடுப்பாங்க. ப்ளஸ் கீர் பாக்ஸ் நல்லா ஹெவி டியூட்டி, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் போகிறக்கு தோப்புகளெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மினிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1.3 மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 km/hங்க ரேட்டட் ஆர்பிஎம்மில். அதனால் எல்லா யூஸ்க்கு நல்லாயிருக்கும். அதனாலேயே விரும்பி எடுக்கிறாங்க. ஸோ இன்ஜினும் இதில் டிஐ இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. யான்மரோட டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜினு. பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் அந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்காதுங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேஸும் நல்லா நீட்டாக இருக்குது. பிரேக்கு கிளச் பெடல் எல்லாமே பக்காவாக பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. கீர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஜாண்டீரோட காலர் ஷிஃப்ட்டு கீர் பாக்ஸு, கான்ஸ்டன்ட் மெஸ் கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் சிங்க்ரோமெஸ் வந்து சட்டில் லிவரில் மட்டும் சிங்க்ரோமெஸ் ஆப்ஷனலாக இருக்குங்க. இதில் காலர் ரிவர்சர்னு வரும். சிங்க் ரிவர்சர்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சட்டில் கீர் மட்டும் வேணுன்னா சிங்க்ரோமெஸ் வாங்கிக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏபி கீரு, ரேஞ்சு கீரு. மெயின் கீர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. சட்டில் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் கிட்ட கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும் நீட்டாக. இதில் கீர் ஸ்பீட் சார்ட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன கீருக்கு என்ன ஸ்பீடு போகும்னு சொல்லிட்டு டயர் ப்ரெஷரோட சார்ட்டும் இங்கே இருக்கும். என்னென்ன ஏரியாவுக்கு எவ்வளோ டயர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிசி டிசி லிவர் வச்சு கொடுத்துருப்பாங்க. 2 லிவர் இருக்கும். பிடிஓவில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீடு இருக்குங்க. 540 எக்கனமி இந்த மாதிரி 2 ஸ்பீடு வந்து இருக்குங்க. கீழே ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஆர்சி வால்வும் கொடுத்துருக்குறாங்க. ட்ராப் ரேட் கண்ட்ரோல் வால்வு. இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா சர்வீஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா கீழே இறங்காது கலப்பை. ஒரு 95% க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கலப்பை வந்து கீழே வந்து சடனாக இறங்காது, மெதுவாக போய் உட்காரும். டிஃப்ரென்ஷியல் லாக்கும் இருக்குதுங்க. எல்லாமே இருக்கும். டூல்ஸ் பாக்ஸ் இங்கே இருக்கும். இன்ஜின் ஆயில் லிப்ஸ்டிக் இங்கே இருக்குங்க. கீர் பாக்ஸ் ஆயில் லிப்ஸ்டிக். கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது 36 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ரொம்ப ஹெவியான கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். பேக் டயரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக மினி டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 8.3க்கு 20ங்கிறது வரும். இதில் 24ன்னு வரும். கொஞ்சம் உயரமான டயரு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கீர் பாக்ஸ் டிசைனு ஹெவியாக இருக்கும். ஹப்பு வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். அதனால் ஹெவி டியூட்டி கீர் பாக்ஸ்ங்கிறதுனால இந்த டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி ஆக்சல் பார்த்தீங்கன்னா இதில் புல் கீர் ரிடக்ஷன் ஆக்சல், பிளான்ட்ரி கீர் ஆக்சல் மாதிரியே ஹெவி டியூட்டியாக இருக்கும். புல் பினியன் ரிடக்ஷன் ஆக்சல் கொடுத்துருக்குறாங்க. ஹிச்சு பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1ங்க, 910 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. ஹைட்ராலிக் டாப்லிங் பெட்டெல்லாம் பக்காவான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஹெவியாக இருக்கும். சென்சிங் பாயிண்ட்டு 3 பாயிண்ட் இருக்கும். டம்மி, லோ, ஹை சென்சிங் அந்த மாதிரி 3 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பின்னாடி ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிங் வால்வும் வந்துடும் QRC கப்ளரோட. டெய்லர் யூஸ்க்கெல்லாம், மினி ட்ரெய்லர் யூஸ்க்கெல்லாம் இது வந்து செட் ஆகுங்க. அதுக்கடுத்து எல்லாமே ஹிச் ஒர்க் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. ஸ்டீல் பார்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்டபுளும் பெரிய டிராக்டருக்கு வர மாதிரியே இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க க்ரீன் சிஸ்டமில் ரொட்டாவேட்டர் எடுத்துக்கிறாங்க. 20 பிளேடு ரோட்டரி டில்லரு. இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறாங்க. ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி மில்லிங் ஜாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா லைஃப் வந்து போகாதுங்க, நல்ல லைஃப் கொடுக்கும். ஸோ மினி டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட பிராண்ட் வந்து மார்க்கெட்டில் வருது. பில்ட் குவாலிட்டி லைஃப் டைமில் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் கொடுக்கணும், டாப் 10 ரேங்க்கில் கொடுக்கணும் அப்படின்னா நம்பர் 1 ரேங்க் கொடுக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் ஜாண்டீர் மினி டிராக்டரை பொறுத்த வரைக்குங்க. இதோட ரேட்டு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க ஜாண்டீர் தரப்புலேருந்து. மேலும் அனுபூதி ஆப்னு சொல்லிட்டு கம்பெனி சைடில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண வருஷனில் நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஜாண்டீரில் அதை ஸ்கேன் பண்ணி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்த்துக்கலாம். ஃபிக்ஸ்டு ரேட்டு, ஒரு டீலரில் ஒரு மாதிரி ரேட்டு, இன்னொரு டீலரில் இன்னொரு மாதிரி ரேட்டெல்லாம் வைக்கவே முடியாது. அனுபூதி ஆப்லேயே என்ன ஸ்பேர் என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கலாங்க. அந்த ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் தரப்பில் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாமே கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ இந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மினி டிராக்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி காமிக்கிற பாருங்க. டர்னிங் ரேடியஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள்.
ஸ்டேரிங்கே நல்லா ஹெவியாக இருக்குதுங்க. ஆக்சிலோட ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து இதில் ஃபீல் பண்ண முடியுது. இதில் மொத்தம் லோ ஹைங்கிற மாதிரி 2 ரேஞ்சு வந்து கொடுத்துக்கிறாங்க. லோ கியரில் 4 ரேஞ்சும், ஹையில் பார்த்தீங்கன்னா 4 ரேஞ்சும் கொடுத்துக்கிறாங்க. ஃபார்வேர்டில் என்ன ஸ்பீட் போகிறீங்களோ அப்படியே ரிவர்ஸ் வரலாம். அந்த சிங்க் ரிவர்சர்னு வர கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வந்துட்டு வராது, நாய்ஸு சிங்க்ரோனஸில். ஸ்டாப் பண்ணி கீர் போட்டிங்கன்னா நாய்ஸ் எதுவும் வராதுங்க, ஃப்ரீயாக உழுகும். இந்தளவுக்கு டர்னிங் ரேடியஸ் இருக்குங்க. வாழைக்காட்டுக்குள்ள திரும்பறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா லோயர் லிங்க் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நார்மலாக பார்க்குற மினி டிராக்டரோட இது கொஞ்சம் லென்த் அதிகம். இந்த கேப் வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வராது. அதே மாதிரி அந்த ப்ராக்கெட் வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சிட்டிங்கனாலும் அந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க. கொஞ்சம் ரொட்டாவேட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து டிராக்டர் கிட்ட வந்துடும். அதனால் டர்னிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. ஜாண்டியரில் மினி டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோடய ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு மினி டிராக்டர் பிராண்டில் இந்த பிராண்டு ஒன்றுங்க. ஸோ நீட்டாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. நல்லா டெக்னாலஜியோடு கொடுத்துருக்குறாங்க மினி டிராக்டரை பொறுத்த வரைக்கும். மினி டிராக்டர் செக்மெண்ட்டில் ரொம்ப அட்வான்ஸாக ஹெவியாக வந்த மினி டிராக்டரில் இது ஒன்றுங்க. ஸோ டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.